இந்த கோவில்ல மட்டும்தான் கீழே 3 சிங்கங்கள் நின்று இருக்கும். அந்த சிங்கத்துக்கு மேல சிம்மவாகினியா அமைஞ்சிருக்க அந்த தாயார் லட்சுமி அமைஞ்சிருக்கிறதுனால சிம்ம ராசிக்காரர்களுக்கு உகந்ததா இடமாவும் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. பூதத்தாழ்வார் வழிபட்ட ஸ்தலம். அதனால அவர் பூதத்தாழ்வார் சின்முத்திரைங்கிற அந்த ஞான முத்திரையோட இங்க அமைஞ்சிருக்காரு. இங்க அதனாலதான் ராகவேந்தருக்கு இந்த தெருவிலேயே ஒரு சன்னதியும் இருக்கு. பெருமாள் மாந்திரீக சக்தியை நிறுத்தக்கூடிய பெருமாளா இருக்குனால இந்த மாந்திரீக சக்தியில மாட்டினவங்க எல்லாமே இங்க எலுமிச்சம்பழத்தை கொடுத்து வாங்கி எடுத்துன்னு போனாக்க அவங்க பிரச்சனையை தீர்க்கக்கூடிய இடமாகும். பிரதோஷ காலத்துல மட்டும் நரசிம்மருக்கு தான் இங்க முன்னாடி ஆர்த்தி ஆகும். அதுக்கப்புறம் தான் இங்க உள்ள சுவாமிக்கே பூஜையாகும். தினமுமே சொர்க்கவாசல் வழியா தான் வரும், சொர்க்கவாசல் வழியா தான் போறோம். அப்போ இது ஒரு பூலோக வைகுந்தம். அனைவருக்கும் வணக்கம். ஆலயவோம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கடந்த பதிவில் நாம் மலைமண்டல பெருமாள் கோயிலின் வரலாறு, சிறப்புகள், மூலவர் பற்றிய அற்புதங்களை தெரிந்து கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய பதிவில் முதலில் இங்குள்ள தாயார் சன்னதியின் சிறப்புகள் மற்றும் உள்ள இதர சன்னதிகளை பற்றி பட்டாச்சாரியார் கூறுவதை பார்ப்போம். அடுத்தபடியா இங்க தாயார் சன்னதி போறோம். தாயார் சன்னதியில் என்ன விசேஷம் அப்படின்னாக்க, எல்லா கோவில்லையுமே தாயாருங்கிற பத்மபீடங்கிற தாமரையினுடைய மேலதான் அமைஞ்சிருப்பா. ஆனா இந்த கோவில்ல மட்டும்தான் கீழே 3 சிங்கங்கள் நின்று இருக்கும். அந்த சிங்கத்துக்கு மேல சிம்மவாகினியா அமைஞ்சிருக்க அந்த தாயார். அது என்ன 3 சிங்கங்கள் அப்படின்னா, ஒன்னு யாதவ சிங்கம், இன்னொன்னு எதுகுல சிங்கம், இன்னொன்னு நரசிங்கம். ராமர், கிருஷ்ணர், நரசிம்மர் 3 பேருடைய அம்சத்தையும் சேர்ந்தா மாதிரி இந்த லட்சுமி அமைஞ்சிருக்கிறதுனால சிம்ம ராசிக்காரர்களுக்கு உகந்ததா இடமாவும் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. அந்த தாயாரை வழிபடுற போது அவங்க பிரச்சனைகள் தீரும். அதே மாதிரி தனி சன்னதியாக ஆண்டாள் சன்னதியும் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. இங்க இன்னொரு பெரிய விசேஷம் என்னன்னா, இந்த ஸ்தலத்துல பூதத்தாழ்வார் வழிபட்ட ஸ்தலம். அதனால அவர் பூதத்தாழ்வார் சின்முத்திரைங்கிற அந்த ஞான முத்திரையோட இங்க அமைஞ்சிருக்காரு. இங்க மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் கை கூப்பிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு ஆழ்வார் மட்டும்தான் இங்க அதே மாதிரியே அவதார ஸ்தலமான மகாபலிபுரத்துல எப்படி இருக்காரோ அதே மாதிரி இங்க இருப்பார். அதனால பூதத்தாழ்வார் வழிபட்ட ஸ்தலம். இங்க பால ரங்கநாதனாக சின்ன ரங்கநாதரையும் சேவிக்கலாம். அங்க ஸ்ரீரங்கத்துல பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய ரங்கநாதர் இங்க பால ரங்கநாதனா சின்ன குழந்தையாகவே இருக்கார். தலையிட்ட கால் மாட்டிட்ட ஸ்ரீதேவியும் பூமி தேவியும் 2 தேவியரோட சேர்ந்து அமைஞ்சிருப்பார் இங்க. அதனால இங்க ரங்கநாதருடைய சன்னதி இருக்கு. தனியா இங்க இந்த கோவிலுடைய ஸ்தல விருஷமா அமைஞ்சிருக்கிறது அரச மரம். அரச மரமும் வேம்பும் 2 மரமும் ஒன்னோட ஒன்னு பின்னி இணைஞ்சிட்டு இங்க இருக்கிறது ரொம்ப விசேஷம். இங்க தனி ஸ்தலமாக தனி ஒரு மக்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மரமாகவும் இருக்கிறது வன்னி மரம். அதுவும் பின்னாடி தனியாக இந்த வன்னி மரம்ன்றது தனியா இருக்கு. அது பல பிரச்சனைகளுக்கான தீர்க்கக்கூடிய இடமா அந்த வன்னி மரம் அமைஞ்சிருக்கு இங்க. அதனால எல்லா விதமான இதுவும் இருக்கு. இங்க எல்லா ஆழ்வார்கள் எல்லாருமே இந்த ஸ்தலத்துல அமைஞ்சிருக்காங்க. அதனால இது ஒரு பிரார்த்தனை ஸ்தலமா இந்த இடம் அமைஞ்சிருக்கு. சரி, இது எப்படி இருந்தது இந்த ஸ்தலம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, திருப்பதி மாதிரி தான் இந்த ஸ்தலம். அங்க எப்படி வராகமூர்த்தி அந்த குளத்திண்ட போய் உட்கார்ந்துட்டு அங்க எப்படி சீனிவாசருக்கு இடத்தை கொடுத்திருக்காரோ அதே மாதிரி தான் இங்க இருந்த பெருமாள் லட்சுமி நாராயணன். அவர் வெளியில போயிட்டு பூமியிலேந்து இந்த பெருமாளுக்கு இங்க இடத்தை கொடுத்திருக்காரு. அதனால இதுவும் திருப்பதி மாதிரி தான். இதுவும் அங்க எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலயும் பெருமாள் அமைஞ்சிருக்காரு இங்க. அதனால இந்த ஸ்தலத்தினுடைய இதுல வர்றபோது இங்க விஜயநகர ராஜாக்கள் காலத்துல உருவாக்கப்பட்ட இது பண்ணி கொடுத்த ஆஞ்சநேயர் இங்க விசேஷமானவரா இருக்க. அந்த ஆஞ்சநேயர் யார் அப்படின்னா ராகவேந்திரர் வழிபட்ட ஆஞ்சநேயர். அவர் ராகவேந்திரர் இந்த பெருமாளை வழிபடுற போது பெருமாளுடைய அருள் கிடைக்கல. அவர் இந்த பெருமாளை பாத்தி பாடிட்டு இது பண்றச்சு வருத்தத்தோட இந்த கோவில்ல இருக்கிற பூவெல்லாம் பறிச்சு மாலை கட்டி அவர் போட்டுக்கிட்டு இவர் இந்த பெருமாளுக்காக தரிசனத்துக்காக காத்திருந்த காலத்துல இந்த ஆஞ்சநேயர் தான் அவர் அடுத்து இது பண்ணி, கவலைப்படாத, நான் பெருமாள்கிட்ட உனக்கு ரெக்கமெண்ட் பண்றேன்னு சொல்லி பெருமாள்கிட்ட அழைச்சின்னு இந்த பெருமாளுடைய அனுகிரகத்தை வாங்கி கொடுக்கிறார். அதனால ராகவேந்திரர் வழிபட்ட ஆஞ்சநேயரா அவர் இருக்காருங்க. அதனால ராகவேந்தருக்கு ஒரு முக்கியமான இது இந்த இடத்துல இருக்கு. இந்த ஆஞ்சநேயர் ரொம்ப விசேஷமானவர். அதனாலதான் ராகவேந்தருக்கு இந்த தெருவிலேயே ஒரு சன்னதியும் இருக்கு. அவர் இங்க வழிபட்டாருங்கிறதுக்காக தான் அவருக்கு இங்க ஒரு சன்னதியும் இந்த இடத்துல இருக்கு. அதனால ராகவேந்திரர் வழிபட்ட ஸ்தலமாகவும் இந்த ஆஞ்சநேயர் விசேஷமாகவும் இருக்கார். இங்க கருடன் விசேஷம்,
ஆஞ்சநேயரும் விசேஷமானவர். அதே மாதிரி லட்சுமி இருக்க வேண்டிய இடத்துல நரசிம்மர் உட்கார்ந்து இருக்கார். அதனால யோக நரசிம்மரா இந்த இடத்துல இருக்கிறதுனால நரசிம்மரும் விசேஷமா இருக்கிறதுனால இங்க பிரதோஷ பூஜைகள்லாம் உண்டு. பிரதோஷ காலத்துல நரசிம்மருக்கு அபிஷேகம் ஆகி பானக நைவேத்தியம் பண்ணி அவருக்கு ஆர்த்தி ஆன பிறகுதான் மற்ற உள்ளவே நடைய திறந்து அப்பதான் உள்ளவே சுவாமி தரிசனத்தை பார்க்கலாம். அதனால பிரதோஷ காலத்துல மட்டும் நரசிம்மருக்கு தான் இங்க முன்னாடி ஆர்த்தி ஆகும். அதுக்கப்புறம் தான் இங்க உள்ள சுவாமிக்கே பூஜை ஆகும். அதனால இந்த இடத்துல நரசிம்மர் ரொம்ப விசேஷமானவரா இருக்காருங்க. அதனால இந்த ஸ்தலத்தினுடைய இதுல வரும்போது இந்த ஆஞ்சநேயருடைய தரிசனத்தையும் நீங்க இப்ப பார்த்துக்கலாம். ஸ்ரீ பெருந்தேவி நாயகா சமேத மலைமண்டல வாசனே சதுரங்க நிவாசாய ஸ்ரீ வரதராஜாய மங்களம். அடுத்து இத்தலத்தை தரிசித்த மன்னர்கள் மற்றும் விஜயநகர மன்னர்களின் சிலை வடிவமைப்புகள், பங்களிப்பு போன்றவற்றை பற்றி பார்ப்போம். இந்த பெருமாளை யார் யார் எந்தெந்த ராஜாக்கள் வழிபட்டாங்கன்னு பார்க்கிற போது சோழராஜ்யாவனுடைய இதுல ராஜராஜ சோழனுடைய பாட்டன் விஜயாலய சோழன் வழிபட்ட ஸ்தலம். அதனால சோழர்கள் சாம்ராஜ்யம் முன்னாடியே உருவாரத்துக்கு முன்னாடியே இது பண்ண விஜயாலய சோழனே வழிபட்டிருக்காரு இந்த கோவில்ல. அடுத்தது பல்லவர்கள் வழிபட்டிருக்காங்க எல்லாரும். பல்லவர்களுக்கு அப்புறம் தான் ராஜராஜ இவர் இவங்க பிற்காலத்துல வந்தவங்க தான் விஜயநகரம். அடுத்தது இந்த விஜயநகர ராஜாக்கள் எந்த திருப்பணியை செஞ்சாலும் திருப்பதி பாலாஜி ஸ்டைல் இல்லாம எதையுமே பண்ண மாட்டாங்க. அந்த சீனிவாசருடைய ஸ்டைல்ல தான் அவங்க எதுவா இருந்தாலும் அமைச்சு தருவாங்க. இன்னைக்கும் நீங்க பார்க்கக்கூடிய சீனிவாசருடைய திருவாச்சிங்கிற அந்த பிரபை இப்ப இவர் எப்படி போட்டுட்டு இருக்காரோ இதே பிரபை தான் சீனிவாசருக்கும் இங்க உண்டு. திருப்பதியில சீனிவாசர் இதே மாதிரி பிரபையில தான் இருக்காரு இன்னைக்கும். அதே மாதிரி இந்த சீனிவாசருடைய பழைய போட்டோ எல்லாம் பாத்தீங்கன்னா முட்டிக்கு கீழே இந்த ஜுவல்ஸை பார்க்கலாம். இந்த நகை இது இந்த ஆஞ்சநேயர் அமைப்பு விஜயநகர ராஜாக்களுடைய திருப்பணியில அமைஞ்சது. இந்த ஆஞ்சநேயருடைய விசேஷங்கள் என்னன்னா இவருடைய சிகையை பாருங்க, பேக் சைட்ல அந்த குடுமிய முடிஞ்சுட்டு இருப்பாருங்க. இந்த வால் பார்த்தீங்கன்னா வளைஞ்சி வளைஞ்சி தலைக்கு மேல வாழை சுருட்டின்னு இருப்பார். இவர் வானர ரூபம் இல்லையா, ரெண்டு பக்கமும் கோரப்பல் இருக்கும், சைடு டீத் இருக்கும் பாருங்க. எல்லா இடத்துலயும் ஆஞ்சநேயர் வீர யோக வரத அபய சிரஞ்சீவி சஞ்சீவின்னு பல ரூபத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் புஷ்பாஞ்சலி ஆஞ்சநேயரா இருக்கார். கையில மந்திர புஷ்பம் சொல்ற போது எப்படி கையில புஷ்பத்தை வச்சுட்டு பவ்யமா இருக்கணுமோ அதே மாதிரி இங்க காட்சி கொடுக்கிறார். இவருடைய சுண்டு விரல்ல கணையாடி இருக்கு, மோதிரம். இவங்க காலத்தை சேர்ந்ததுதான் அங்க வாசல்ல இருக்கக்கூடிய அந்த பெரிய மரக்கதவு. அந்த கதவுலேயே அந்த கதவுனுடைய வயசே 400 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதுலேயே பார்த்தீங்கன்னா தெலுங்கு தமிழ்ல செப்பு சாசனம் இருக்கும் கதவுல. அந்த கதவு விஜயநகர ராஜா தான் அந்த கதவை பண்ணியிருக்காரு. அதனாலதான் இந்த கோவில்ல தனியா சொர்க்கவாசல் கிடையாது. இது தினமுமே சொர்க்கவாசல் வழியாக தான் இந்த கோவிலுக்கு வரணும். அதனால இது பூலோக வைகுந்தம் அப்படின்னு இதுவும் ஒரு வைகுந்தமாகவே அழைக்கிறது. ஏன்னா சொர்க்கவாசல் வழியாக தானே வரும், தினமுமே சொர்க்கவாசல் வழியாக தான் வரும், சொர்க்கவாசல் வழியாக தான் போகிறோம். அப்போ இது ஒரு பூலோக வைகுந்தம் அப்படின்னு ஒரு பத்திரிகை அந்த வைகுந்தமாகவே தான் இதை நினைச்சு எழுதியிருக்காங்க. இவர் இந்த மணியை அதாவது யசோதை கிருஷ்ணர் உள்ள வந்தாருன்னா அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஐடியா பண்றாங்க. அவர் இடுப்புல ஒரு மணியை கட்டிட்டு மணியை கட்டினா நம்ம கேட்ச் பண்ணிடலாம், கிருஷ்ணன் உள்ள நுழைஞ்சான்னா அந்த சத்தம் கேட்கும் பண்ணிடலான்னாங்க. ஆனா இந்த குழந்தைக்கு எவ்வளவு பெரிய மணியை கட்டியிருக்காங்க பாருங்க. ஒரு பெரிய கோவில்ல மேல அடிக்கிற மணி சைஸுக்கு ஒரு மணியை கட்டுறாங்க. அந்த மணியோட இருக்காருங்க. இதுல பாத்தீங்கன்னாக்க அந்த குழந்தைங்களுக்கு இடுப்புல கட்டக்கூடிய இந்த நாய்க்காசு இந்த இதெல்லாமே அந்த இதில் அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி திருஷ்டிக்காக கட்டக்கூடிய புலி நகம் இது எல்லாமே இந்த அகனத்தோடு இருப்பார். நேச்சுரலாகவே இந்த கிருஷ்ணன் இது பண்ணியிருப்பார். கையில் வெண்ணத்தாழை இதோட இந்த கிருஷ்ணன் இது பண்ணியிருப்பார். அதனால் இந்த கிருஷ்ணன் ரொம்ப அந்த மணிக்காகவே இந்த கிருஷ்ணன் எல்லாருமே இந்த குழந்தை கிருஷ்ணன் யசோதை கண்டுபிடிக்கிறதுக்காக வச்ச ஐடியாவோட அந்த இடுப்பில் பெரிய மணியே கட்டியிருக்காங்க. ஒரு பிரார்த்தனை ஸ்தலமாக இந்த இடம் அமைஞ்சிருக்கு. அதனால அவங்களுடைய பிரார்த்தனைகள் தீரக்கூடிய இடமாகும். திருமண தடை, குழந்தை பாக்கியன்மை,
வேலை வாய்ப்புகளில் இது சொத்து பிரச்சனைகள் ஏற்படும். பூமாதேவியை பார்க்கறதுனால அந்த சொத்து சுகங்கள் ஏற்படக்கூடிய தகராறுகள். பெருமாள் மாந்திரீக சக்தியை நிறுத்தக்கூடிய பெருமாளாக இருக்கனால இந்த மாந்திரீக சக்தியில் மாட்டினவங்க எல்லாமே இங்கே எலுமிச்சம்பழத்தை கொடுத்து வாங்கி எடுத்துன்னு போனாக்க அவங்க பிரச்சனையை தீர்க்கக்கூடிய இடமாகவும் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. சர்வம் ஸ்ரீகிருஷ்ணா அர்ப்பணம். பிரார்த்தனை சிறப்பு. இங்குள்ள அஷ்டநாக கருடன் தனது உடலில் 8 நாகங்களை ஆபரணமாக கொண்டு காட்சி தருவதால் இவரை தரிசிப்பவர்களுக்கு சகலவித சர்ப்ப தோஷங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை. மாந்திரீக தொல்லைகளில் இருந்து விடுபட பக்தர்கள் இத்தலத்தில் எலுமிச்சை பழம் வைத்து வேண்டி அதை தங்கள் வீட்டிற்கு எடுத்துச் செல்கிறார்கள். திருமண தடை தாமதம் உள்ளவர்கள் மற்றும் குழந்தை இல்லாத தம்பதியர்கள் இங்குள்ள பெருமாளை வேண்டி வணங்கினால் அவர்களின் பிரார்த்தனை நிறைவேறும். இக்கோயில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பரிகார தலமாக விளங்குகிறது. அவர்கள் இத்தலத்தில் உள்ள பெருந்தேவி தாயாரை வேண்டி வழிபட்டால் கெடுபலன்கள் குறைந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். ஆலய நடைதிறப்பு நேரம் காலை 7:30 முதல் 10:30 மணி வரை மற்றும் மாலை 4:30 முதல் இரவு 8 மணி வரை. சனிக்கிழமை மற்றும் விசேஷ நாட்களில் நடைதிறப்பு நேரம் சற்று மாறுபடலாம். எனவே ஆலயத்திற்கு செல்லும் முன்பு பட்டாச்சாரியாரின் அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு செல்வது நல்லது. ஸ்ரீதர் பட்டாச்சாரியார் 9786277932. இத்திருத்தலம் காஞ்சிபுரம் மாவட்டம் கல்பாக்கம் பகுதியில் சதுரங்கப்பட்டினம் அல்லது சதராஸ் கிராமத்தில் அமைந்துள்ளது. சென்னையிலிருந்து சுமார் 70 கிலோமீட்டர் தூரத்திலும் செங்கல்பட்டிலிருந்து 28 கிலோமீட்டர் தூரத்திலும் திருக்கழுங்குன்றம் பகுதியிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளது. கிழக்கு கடற்கரை சாலையில் வெங்கம்பாக்கம் சந்திப்பில் இருந்து கல்பாக்கம் திரும்பினால் இக்கோயிலை அடையலாம். வெங்கம்பாக்கம் சந்திப்பில் இருந்து ஷேர் ஆட்டோக்கள் உள்ளன.